கார்ல போகும்போது நம்மள பலருக்கும் வாந்தி வரும். சிலருக்கு பயணம் அப்படின்னாலே ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏன்னா கார், பஸ் போன்ற வாகனங்கள்ல நாம பயணம் பண்ணும்போது தலை சுற்றல், வாந்தி, குமட்டல், வியர்வை, தலைவலி போன்றவை ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைக்கு மருத்துவத்துறையில மோஷன் சிக்னஸ் அப்படின்னு பேரு. அதாவது பயணம் செய்யறதால ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோஷன் சிக்னஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட மூளை தான். அதாவது நாம பயணிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட கண்கள் அதை பதிவு செஞ்சு நாம நகரும் செய்தியை நம்மளோட மூளைக்கு அனுப்புது. இதுக்கு இடையில நாம அசையாம அமர்ந்திருப்பத நம்மளோட உள்காது உணர்ந்து நாம நகரல அப்படின்ற செய்தியையும் மூளைக்கு அனுப்புது. செய்திகள்ல உள்ள இந்த முரண்பாடு காரணமா மூளையால அதை சரியா செயல்படுத்த முடியாம போகும்போதுதான் வாந்தியும் தலை சுற்றலும் ஏற்படுது. ஆனா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்காது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஏற்படும். இப்படி நம்ம பயணம் பண்ணும்போது வாந்தி வராம தடுக்கிறதுக்கான வழி என்னன்னா, காரு, பஸ்ல போகும்போது ஜன்னல் ஓரத்து இருக்கையை தேர்வு செய்யலாம். அது மட்டும் இல்லாம கார் அல்லது பஸ்ஸோட முன்புற சீட்டு அமர்வதனாலையும் இதை நாம தடுக்கலாம். பயணம் பண்ணும்போது படுத்துக்கிட்டு கண்களை மூடிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீர்ச்சத்து குறைய விடாம பாத்துக்கணும். அடிக்கடி போதுமான அளவு தண்ணீரை குடிக்கணும். பொதுவா நாம போகும்போது அந்த வாகனத்துல நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செஞ்சுக்கணும். குறிப்பா நம்ம காருக்குள்ள இருக்கும்போது புத்தகம் படிப்பது, செல்போனை நோண்டுறது போன்ற செயல்களை நம்ம தவிர்க்கலாம். இது மட்டும் இல்லாம பயணம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம குறைஞ்ச அளவு சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பிரச்சனைக்கு மருத்துவத்திலும் மருந்து இருக்குது. இந்த பிரச்சனை இருப்பவங்க மருத்துவரை சந்திச்சு நமக்கு எந்த வகையான பயணத்தின் போது என்ன செய்யுது அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான மருந்தை வாங்கிக்கலாம். நாம பயணம் பண்றதுக்கு முன்னாடி 1 அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டா நாம பயணம் பண்ணும் போது ஏற்படக்கூடிய வாந்தி, மயக்கம் எல்லாத்தையுமே தடுக்கலாம்.